ஹாய் கம்மு. ஹாய் பாரு. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா? இவனை பார்த்ததுக்கு அப்புறம் பேசுவேன் தெரியல. சரி, ஓகே, போயிடலாம். முடிச்சிடுவேன்னு தெரியும், பேசுவியா? கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். அது கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நீ ராங் ஆகிட்ட. அதான் எல்லாம் கரெக்ட் பண்ணியாச்சே, இதுக்கப்புறம் என்ன கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங்? கண்டென்ட்டுக்காக இதெல்லாம் பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேசிட்டு போங்க. அப்புறம் என்னப்பா, ஆடே உத்தரவு கொடுத்துருச்சு, வெட்டிடலாமா? சே ஆரம்பிச்சிடலாமா? இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இதை பற்றி நாங்கள் சொல்கிறது இருக்கட்டும், உங்கள் ஆத்தா என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் பார்த்தா. என்ன பெரிய செலிபிரிட்டியா? சாதாரண பாரு தானே, சாதாரண பாரு தானே. அந்த சாதா பாரு இப்போ ஸ்பெஷல் சாதாவாக மாறுறதுக்கு என்னென்னலாம் பண்ணாங்க தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலேருந்து வர நான் தான் இதை பற்றி பேச முடியும். எதை பற்றி? ஆரம்ப காலத்துலேருந்தே உங்கள் ஆர்த்தோடாக்ஸ் என்னன்னு எங்களுக்கு தெரியுமே. அதுக்கு வேணால் ஒரு சில குறும்படம் பார்த்துடலாமா? என்னுடைய பொம்மை பார்த்து கிண்டல் அடிக்கிறானுங்கம்மா. இது பிழைக்கிறா அட கர்மமே. தெரியுதுல, அப்புறம் ஏன் இப்படி அப்புறம் ஏன் இப்படியெல்லாம் போடுற? சின்ன பையன் உனக்கு தெரியுது, ஆனால் அந்த 6 அறிவு ஆர்த்தோடாக்ஸுக்கு தெரியலையாப்பா? நான் வந்து ஆர்த்தோடாக்ஸான ஒரு ஆள் அப்படின்ட்டு எதுக்கு நீ ஷோவில் சொன்ன? கம்ரு கேட்டுட்டு நீ எல்லாம் இதை போய் சொல்லலாமா அப்படின்ற மாதிரி ஒரு லுக் கூடாரு பாருங்களேன். ஒய் கம்ரு, நீங்களும் பாருவோட பழைய வீடியோலாம் பார்த்தீங்களோ? ஆர்த்தடாக்ஸ்ன்னு நான் ஏன் சொல்லக்கூடாது? முதல்ல டக்குன்னு என்ன சொல்கிறதுன்னு தெரியலனா இப்படி தான் சமாளிக்கணும். நான் ஏன் சொல்லக்கூடாது, ஏன் சொல்லக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம் பாரு. இதெல்லாம் கொஞ்சம் நீயே பாரு. குழந்தைங்க வரைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான் இன்னைக்கு நான் கேட்க போற கேள்வி. காண்டம். ஓ, ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலிலாம் குழந்தைங்களுக்கே காண்டம் பற்றி சொல்லி கொடுத்துடணுமோ? சரி, அது உங்கள் குடும்பம். குட்டி பையனை கூட பக்கத்தில் வச்சுட்டு பம்மை பற்றிலாம் காட்டி பேசிட்டு இருந்தீங்கன்னு பார்த்தோம். பப்ளிக்கில் வந்து மீடியாலையும் நீங்கள் அதே தான் கேட்குறீங்க எல்லாத்தையும். காண்டம்னு சொன்னாலே ஏன் எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க? அவங்களாம் கொஞ்சம் டீசென்சி, கூச்ச சுபாவம் அதெல்லாம் பார்ப்பாங்க போல பப்ளிக்கில். எல்லாரும் உங்களை மாதிரி ஆர்த்தோடாக்ஸாக இருக்க முடியாதுல்ல. முதல்ல ஆர்த்தடாக்ஸ்னா என்ன? உங்கள் பாஷையிலே சொல்லணும்னா அயோடெக்ஸை கூட அவ்வளோ தடவை இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆர்த்தோடாக்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் தடவுன தடவு தான் அயோடெக்ஸு, விக்ஸு, செக்ஸ்னு ஓவராக போயிடுச்சு. கனி அவர்களுடைய ஒரு பாட்காஸ்ட்ல அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு என்னன்னு? ஓ, நீங்க வெஜிடேரியனா? நான் நீங்க நான் வெஜிடேரியன் நினைச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. சர்ரே, அதுக்கு அது எப்படிங்க ஒருத்தவங்களுடைய ஃபேஸை வச்சு நீங்க வெஜ்ஜா நான் வெஜ்ஜான்னு சொல்ல முடியும்? அது தவறு. அதானே, ஒருத்தவங்க மூஞ்சை வச்சு எப்படி சொல்ல முடியும்? அப்போ வேற எதை வச்சு சொல்லலான்னு சொல்கிறீங்க பாரு. ஒருவேளை கனி இதை வச்சு சொல்லியிருப்பாங்களோ? அமேசிங் டேஸ்ட். சிக்கன் மிளகு தனியா சூப்பர். சூப்புன்னு சொல்லும்போது வாயை பார்த்தீங்களா எப்படி போகுதுன்னு? அவ்வளோ சூப்பரு. ஒருவேளை அந்த சிக்கன் சாப்பிட்டதெல்லாம் வெஜிடேரியன், அதை நம்ம சாப்பிட்டா அதுவும் வெஜிடேரியன் நினச்சிட்டாங்களோ? லைக் சிக்கன் வந்து நல்லா வேக வச்சிருக்காங்கன்றது நல்லா தெரியுது. தெரிகிறதா? தெரிகிறது. அந்த சிக்கன், அந்த கருவாடு, அப்புறம் அந்த முட்டை. சிக்கன், முட்டை, கருவாடு, போதும், லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குதே. ஏமா வெஜிடேரியன் தானே நீங்கள்? நான் வெஜிடேரியன் சொல்கிறவங்க கூட இத்தனை ஐட்டம் ஒரே நேரத்தில் சாப்பிட மாட்டாங்க. அவங்க கொடுக்குற அந்த ஒரு சால்னா மாதிரி இருக்குல்ல, அது எல்லாத்தையும் கலக்கி கடைசியில் அந்த எல்லாத்தையும் கலக்கி அந்த குப்பையை கொண்டு போய் வாயில் கொட்டினீங்கன்னா ஒரேடியாக கலக்கிட்டு போய் கக்கூசில் உட்காந்துக்கலாம். இந்த செலக்டிவ் அம்னீஷியா கேள்விப்பட்டீங்களா? நம்ம பாருக்கு வந்து ரிஜெக்டிவ் அம்னீஷியான்னு ஒரு வியாதி இருக்கு போல. அது ஏன்னு சொல்கிறேன், நல்ல வேலை ஒரு விரல் வெளியே நீட்டிட்டு இருந்துச்சு, இல்லைன்னா கை உள்ளே போய் மூக்கு வழியாக வெளியே வந்திருக்கும் போலே. பாரு, உங்கள் ஆத்தாவுக்கே உலக வாயினா உங்கள் வாய். இந்த உரலெல்லாம் போட்டு இடிச்சு புழக்க வச்சிருப்பாங்களே ஒரு உலக்க, அந்த வாயா இருக்குமோ? நிறைய பேர் வந்து வெளியில எப்படி வந்து பேசிக்கிட்டாங்கன்னா இவங்க என்னடா கட்டுப்படுத்த மாட்டிக்காங்களா? ஆமாம், வெறும் கட்டிப்புடி வைத்தியம் மட்டும் இருந்தால் கட்டுப்பாடுன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இந்த வைத்தியத்துக்கே பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஆன் கேமரா, ஆஃப் கேமரா எல்லாத்துலேயும் போனீங்க ஓவரா. பாரு, அது நிறைய பேர் வெளியே பேசிக்கினது இல்லை, நிறையா தடவை நீங்களே உள்ளே பேசினது தான். ஐ கான்ட் கண்ட்ரோல், பிக் பாஸ் என்னால் கட்டுப்படுத்த முடியலை. நீங்கள் சொன்னதை நீங்களே மறந்துட்டா எப்படி? இவங்க என்னடா ஒரு காஜி கப்புலா இருக்காங்க. பின்ன காஜி வேலையை மட்டும் பார்த்தா காஜி கப்பல்னு சொல்லாமல் ஓஜி கப்பல்னா சொல்லுவாங்க. வெளியில வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. பின்ன இஷ்டத்துக்கு பண்ணால் கஷ்டமாக தான் இருக்கும். ஷோவில் கஷ்டப்பட்டு ரூல்ஸ் போட்டு வச்சா அதை மதிக்காமல் இஷ்டத்துக்கு ஆடிட்டு கமரு கூட ஓடிட்டு மூடிட்டு இருக்க வேண்டியதை மூடவே கூடாத மைக்கை மூடிட்டு பேசுறது ஈசுறதுன்னு யாருக்கு நஷ்டம்? இது ஏன் இஷ்டம் அப்படின்னு விளையாண்டு வந்தால் வெளியே வந்து பார்க்கும்போது அது கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம என்னடா தப்பு பண்ணிட்டோம்? அப்படி போடு. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என்னடா தப்பு பண்ணோன்னு கேட்டாங்க பாரு. நீங்கள் பண்ணதெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, இதில் வேணால் ஒரு சாம்பிள் பார்க்குறீங்களா? என்னடி சொல்கிறேன்? அப்புறம் கவர் போட்டு சாப்பிடணும். எப்படி கவர் எடுத்துட்டு வாஷ் பண்ணி என்னடி சொல்கிற? எது வாயை கொஞ்சம் சி இந்தாம்மா பாரு, நீ ஆர்த்தோடாக்ஸ்னு சொல்கிறதுக்கு பதிலாக பாருவோட ஆர்த்தடாக்ஸு, அதனால் அது பேர் பார்த்தோடாக்ஸ்னு வச்சுருங்க. ஸோ நம்ம வந்து வாழ விடணும். வாழ விடணும்னு சொல்லிட்டு வாயில் தான் வடை சுட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நம்ம கோ கண்டஸ்டன்ஸும் நல்லா இருக்கணும். அவங்களுமே ஒரு அவ்வளவுதான். கம்ரு, உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல மனசு இருக்குது. இப்போ பாரு உங்கள் கூட சேர்ந்து நல்லா தானே பேசுகிறாங்க, ஆனால் உண்மையான கேரக்டர் வெளியே வந்துருமே. வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்னைக்குமே அந்த வன்மத்தை கொட்டினது கிடையாது. கேட்டுக்கிட்டிங்களா? பாரு வெளியே வந்ததுக்கப்புறம் என்றைக்குமே அந்த வன்மத்தை கொட்டினதே கிடையாதான். அதை சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளே இங்கே பாருங்கள், நான் தான் உன் வம்புக்கே உன்னை ஒரு சரி ஓகே. என்னதான் அந்த வன்மத்தை வாய் வழியாக வழியை விடாமல் மூடினாலும் மூக்கு வழியாக வந்துடுது. இதே பாரு வந்து திவ்யாவை பற்றி சொன்னது. என்ன கமரு, கர்ச்சிஃபெல்லாம் எடுத்து கொடுத்துட்டீங்க, வெளியில உங்களை திட்ட மாட்டேன். எதுக்கு? வேற எதுக்கு? நான் சொல்கிறேன்,
உள்ளே இருக்கும்போது அரோரா கிட்ட போய் கம்ரு பேசினாலோ வேறு பொண்ணுங்கள்ட்ட போய் பேசினாலோ உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? பொசசிவ்னஸில் பொங்க பான மாதிரி பொங்கி கம்ருவுக்கு பொங்கல் வச்சுட்டு இருந்தீங்கல்ல, அதுக்காக ஒரு அக்கறையில் கேட்டது தான். அதுக்கு எவ்வளோ வன்மத்தை கொட்டுறீங்க? வாயை திறந்தாலே வன்மம் விஷமும் கக்கிற உங்களை பற்றி திவ்யா என்ன சொன்னாங்கன்னு பார்க்குறீங்களா? எதுவுமே பண்ணணும்னு பண்ண கிடையாது. பட் தட் சுச்சுவேஷன் அவங்கள அந்த மாதிரி பண்ண வச்சிருக்கு நான் நினைக்கிறேன். கேட்டுங்க பாரு, நல்ல விஷயம்லாம் உங்கள் கண்ணில் படாதுல்ல, இதுதான் அவங்க உங்களை பற்றி சொன்னது. இன்னும் நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு கேட்டதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, யாரும் நல்லவங்க கெட்டவங்கன்னு இல்லை, சுச்சுவேஷன்ஸ் தான் அவங்கள எப்படி வந்து. பாருவோட சொம்பு எல்லாரும் கொஞ்சம் கேட்டுங்க. இந்த ஒரு நல்ல குவாலிட்டிக்காக தான் நாங்கள் திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். அப்படியே நறுக்கி கட் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்ல. வெளியே வரும்போது திவ்யா வினோத்லாம் வந்து அவ கூட சேராத உருப்படாமல் போயிடுவேன்னு சொன்னாங்கல்ல, அதை பற்றி தான் பாரு பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. நான் அவங்க கூட டச்சில் இருக்க மாட்டேன். கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரியே சொல்லிட்டாரா பாரு. ஆத்தி 2 பேருக்கும் எவ்வளோ பெரிய மைக் கொடுத்துருக்காங்க, இங்கெல்லாம் மைக் மூட மாட்டிங்களே. நான் யார் கூடயும் டச்ல இருக்க போறது கிடையாது. ஸோ நான் திவ்யா கூடவே டச்சில் இருக்க மாட்டேன். ஐயோ பாவம், அவங்களாம் இப்போ எப்படி சோறு சாப்பிடுவாங்க நீங்கள் டச்சில் இல்லைன்னா? நீங்கள் டச்சில் இருக்கீங்களோ டிச்சில் இருக்கீங்களோ, நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் டச்சில் இருக்கிற வரைக்கும் வேறு யாரும் உங்களை யாரும் டச் பண்ண விரும்பவே மாட்டாங்க. அதனால் எனக்கு நீ உனக்கு நான், நீங்கள் 2 பேருமாவது கடைசி வரைக்கும் டச்சில் இருங்க. எஃப்ஜே கூட ஒரு இடத்துல ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, அப்படியே கழட்டி விட்டுருவா. ஏன்டா நீ என்ன அப்படி சொல்ற? ஏன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளேயே அதை தான் பண்ணிகிட்டு இருந்தீங்க பாரு. கம்ரு கூட நல்லா பேசுவீங்க, சண்டை போட்டால் கம்ருவை பற்றியே வெளியே போய் கேவலமாக பேசுவீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஐயா இதுங்க ஒன்றும் தேராது ஒன்றும் சேராது அப்படின்னு நினச்சிக்கிட்டார். இப்போ நீங்கள் 2 பேரும் ஜோடி சேர்ந்தது எங்களுக்கும் சந்தோஷம் தான். ஆனால் வன்மத்தை கொட்டாமல் இருந்தால் இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த பாட்காஸ்ட்டில் அவ்வளோ நேரம் பேசுனீங்க, நல்லதாக ஏதாவது பேசுனீங்களா? நல்லதாக ஏதாவது நடந்துச்சா? நிறைய நடந்துருச்சு. ஸோ 4 மாசம் எது இப்போ நீங்கள் 4 மாதமா? அவ்வளோ நடந்துருச்சாமா? அது சரி, பிக் பாஸில் நீங்கள் இருந்த வேகத்துக்கு இது கொஞ்சம் கம்மி தான். லிட்ரலி வாழ்ந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வீட்டில். ஆமாம் ஒத்துக்கிறோம், நீங்கள் மட்டும்தான் வாழ்ந்தீங்க அந்த வீட்டில். கொஞ்சம் ஓவராகவே வாழ்ந்ததுனால சனி உங்களை பிடிச்சி சூழ்ந்து விழுந்தீங்க. எனக்கு வந்து அந்த வீட்டில் யார் கூடயுமே பெருசாக செட் ஆகல. எப்படி செட் ஆகும்? ஏன்னா அங்கே இருந்ததெல்லாம் மனுஷங்க. ஒரே ஒரு பண்ணி இருந்தது, அது மட்டும்தான் உங்கள் கூட நல்லா செட் ஆகிருந்தது. அப்படி யார் கூடயும் செட் ஆகாத உங்களையே செட் பண்ணாரு பாருங்க நம்ம கம்ரு. அங்கே தான் அவர் நிற்கிறார். ரக்கட் ஐ வாஸ். அப்படி இருந்த ஒரு பெண், அந்த பெண் கடைசியில் பெண்ணே இல்லையாமே. ஆமாம் மேடம், நீங்கள் கத்துறது சண்டை போடுறது வன்மத்தை கொட்டுறதெல்லாம் பார்த்து இது ஒரு சரியான லம்பாடி பொம்பளைன்ட்டாங்க. லவ்வுக்கும் லஸ்ட்டுக்கும் வந்து ஒரு தின் லைன் தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு நான் அந்த லைனில் தான் நான் இருந்தேன். ஓஹோ, அப்போ நீங்கள் அந்த லைனில் தான் இருந்திருக்கீங்க. பாரு தான் அந்த லைனை தாண்டி வந்துட்டாங்கன்றீங்களா? என்ன பாரு இப்படி சொல்லிட்டாரு? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஓ, ஒத்துக்கிட்டாங்கப்பா அவங்களே. நீங்கள் ஒத்துக்கலனாலும் அதுதான் நெசம். நாங்கள் தான் அத்தனை வீடியோ பார்த்தோமே. சபரி கண்ணில் அடித்தான். நீ ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு இந்த ட்ராமாவை ஏன் பண்ணல? ஏண்டா, விளையாட்டில் தெரியாமல் கண்ணில் பட்டதுக்கும் வேணுங்கன்னே 2 பேர் காலால் எட்டி உதச்சதும் ஒன்று அப்படி தானே? அதை எப்படி சொல்லி வச்ச மாரி பாருவோட இன்டர்வியூ எல்லாத்துலையும் இதையே கேட்குறீங்க? ஒரு 4 கேள்வி 4 பாயிண்ட் வச்சுக்கிட்டு அதையே திருப்பி பேசி எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. அளவுக்குலாம் கூறு இல்லை, ஓகேவா? அப்போ என்ன ஒன்று நீ கூறு கட்ட விளையங்கிறியா அப்படின்னு கம்ரு கேட்குறாரு போலையே. தெரிஞ்சிருந்தா ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருப்போம் ஒரு சில பேரை. கேட்டுங்கப்பா, வெளியே வந்து வன்மத்தெல்லாம் நாங்கள் கொட்டவே மாட்டோம்னு சொன்னாங்களே, எப்படி கொட்டிகிட்டு இருக்காங்கன்னு. இதைத்தான் சொன்னேன், ரிஜெக்டிவ் அம்னீஷியான்னு. இவங்களே ஒன்று சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே அதே தான் பண்ணுவாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க கேட்டால் அதை நியாயப்படுத்துகிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க பாருங்க. பெரியார் என்ன சொல்லியிருக்காரு? பெரியார் என்ன சொல்லியிருக்காரு? சாப்பிடுங்க, கவர் போட்டு சாப்பிடுங்க, முடியலையா பாத்ரூம் போய் சாத்திங்கன்னு சொல்லியிருக்காரா? நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு பெரியார் பல்லவன்னு அதெல்லாம் பிடிச்சி இழுக்கிறீங்க பாருங்க. அதை மட்டும் தான் எங்களால் பொறுத்துக்கவே முடியல. லவ்ன்றதே வந்து கிடையாது போல, வராது போல. அது ஓரளவுக்கு உண்மை தான் கம்ரு. பிக் பாஸ்க்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி பார்வை பார்த்த எல்லாருக்கும் அப்படி தான் தோணுச்சு, உங்களுக்கும் அப்படி தான் தோணிருக்கு. ஆனாலும் நீங்கள் எப்படியோ பிட்டை போட்டு கரெக்ட் பண்ணி பிட்டாக ஓட்டிகிட்டு இருந்தீங்க, அது சக்ஸஸும் ஆகிடுச்சு. பட் அது வந்தோடனே நீ ரொம்ப பெண்மையா சாஃப்டா. கரெக்டு தான். அது வரைக்கும் வாயை வச்சு வன்மா விஷத்தையும் கக்கி ஒரே கற்றுன்னு கத்தி சண்டை போட்டுட்டு இருந்தது. நீங்கள் வந்து லவ் கண்டென்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் வாயை மூடி கொஞ்சம் பாசிட்டிவ் சைடு தெரிஞ்சது பாரு. இந்த பாசிட்டிவ் சைடை அவங்க ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கல, மிஸ்யூஸ் தான் பண்ணாங்க. அதனால தான் ஓஜி கப்பலாக வர வேண்டிய நீங்கள் காஜி கப்பலாக மாறிட்டீங்க. ஆனாலும் பரவாயில்ல, இப்போ பிஆர் டீம்லாம் வச்சு காஜியை ஓரளவுக்கு ஓஜியாகவும் மாற்றிட்டீங்க. அதெல்லாம் இல்லை, உண்மையான ஃபேன்ஸ்னு சொன்னீங்கன்னா சில பேர் இருக்காங்க. ஆனால் இந்த பிஆர் ஒர்க்கை பார்த்து மயங்கி வந்தவங்க தான் நிறைய பேர். அதுக்கு ப்ரூஃப் என்னன்னா இந்த ஒரு போஸ்ட்டை கூட பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள். அதான் கம்ரு சொன்னது தான், பாரு கேன் பி அ லைனஸ் அண்ட் லவர் ஆல்சோ, ஐ லவ் ஹர் சாஃப்ட் சைட்லாம் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணதில் ஒரே ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் தான், டாக் வந்து லைன் ஆக முடியாது, கழுது புள்ளி வேணா இருக்கும். சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ணும்? இப்போ நாங்கள் டான்ஸ் ஆடணுமான்னு கேட்குறாங்க. ஏன்டா சிங்கத்தை அசிங்கப்படுத்துறீங்க? டிஸ்கஸ்டிங் கப்புள்ஸ். தொடப்பக்கட்டை பிஞ்சிரும், வாந்தி எடுக்கிறது. ஏன்டா உன் ஃபினான்ஸ் ப்ராப்ளத்துக்கு நீ பார்வை கரெக்ட் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணால் பண்ணிட்டு போ, அதை ஏன்டா இங்கே வந்து சொல்லிட்டு கிடக்குறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இருந்த கமெண்ட்ஸ் எல்லாம் என்னால் படிக்க முடியாது, நீங்களே படித்து வேணால் தெரிஞ்சுங்க. இப்போ இன்ஸ்டாவில் யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும். அதில் 90% பார்த்தீங்கன்னா பெய்டு பிஆரோட கமெண்ட்ஸ் தான். இப்போ பிஆர் வைக்கிறது தப்புன்னுலாம் நான் சொல்ல வரல, இருக்கட்டும். ஒரு சில பேர் பார்வை பற்றி வீடியோ போடாதீங்கன்னு சொன்னாங்க. சரி, டீசெண்டாக சொல்கிறாங்களேன்னு போட வேணான்னு தான் நினச்சேன். ஆனால் சில பேர் வந்து கழுவி ஊற்றும் போது மெஜாரிட்டி எல்லாம் பாரு மாதிரி தான்டா இருக்கீங்க, அதுக்காகவே வீடியோ போடணுன்னு தான் போடுறேன். பாரு, இப்போ நான் வீடியோ போடுறதுனால உங்களுக்கு எதுவும் கஷ்டம் இல்லையே? ஐ டோன்ட் மைண்ட், நீங்கள் எவ்வளோ வேணாலும் பேசுங்க அப்படிங்கிற மோடில் தான் இருக்கேன். வெரி குட், நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சே. இந்த போல்ட்னஸை கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். இன்னும் பாட்காஸ்ட் பார்ட் 2 வேறு வந்திருக்கு,
அந்த வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சீக்கிரமாக போட்டுருவோம். இதுக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.